ஹாக்கி ஜூனியர்ஸ் மென்ஸ் வேர்ல்ட் கப் இந்த முறை தமிழ்நாடு அரசுடைய முயற்சினால இந்த சென்னையிலும் மதுரையிலும் நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நேற்று முன்தினம் மதுரையில் வந்து புது ஹாக்கி மைதானத்தில் வந்து 20 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு அந்த புது ஹாக்கி மைதானத்தை நானும் அமைச்சர் பெருமக்களும் அரசு மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து வச்சோம். ப்ராக்டிஸ் மேட்ச் அங்கே நடந்துகிட்ருக்கு. 24 கண்ட்ரீஸ்லேருந்து இந்த யங் ஹாக்கி பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட அனைவருமே வந்துட்டாங்க. ஒரு டீமாக வந்துட்டுருக்காங்க. இப்போ இங்கே சென்னை ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் வந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதை மேற்பார்வையிடுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அனைத்து விதமான பாதுகாப்பு வசதி, உணவு வசதி, போக்குவரத்து வசதி, தங்கும் வசதி இந்த மாதிரி அதனையும் செய்யப்பட்டிருக்கு. வர 28ஆம் தேதி சென்னையில் மேட்ச் துவங்க இருக்கின்றது. மதுரையில் இன்னைக்கு மதுரையிலையும் 28ஆம் தேதி மேட்சஸ் துவங்க இருக்கின்றது. மதுரையில் ஏற்கனவே எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு இந்த டிக்கெட் சேல்ஸ் பற்றிலாம் விளக்கியிருக்காரு. நல்ல டிமாண்ட் இருக்குது டிக்கெட்ஸுக்கு. ஸோ பொதுமக்கள்கிட்டையும் விளையாட்டு வீரர்கள் ஹாக்கி ரசிகர்கள்ட்ட கேட்பது வந்து இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி பற்றி நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள். மேட்சஸை வந்து முடிஞ்ச நேரடியாக வந்து பாருங்கள். இந்த ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுங்கள். ஹாக்கிக்கு எப்பவுமே தென் தமிழகத்துலேயும் சரி, சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஒலிம்பிக் வீரர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புறோம். விமென்ஸ் வேர்ல்ட் கப்ல இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அதனுடைய கோச் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன். முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சென்னை வரும்பொழுது அவங்களை சந்திச்சு அவங்களுக்கான பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஏஷியா கப் நடக்கும்போது ஒரு மேட்சுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் எஸ்டிஐடி ஹாஸ்டல் பசங்க அத்தனை பேரையும் இங்கே அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் இந்த போட்டிகளை நேரில் காட்டுறதுக்கான இன்னொன்று சொன்னால் அந்த பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த முறையும் அனைத்து எஸ்டிஐடியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் அனைத்து போட்டிகளையும் இலவசமாக வந்து கட்டணம் இல்லாமல் வந்து வசதியோடு அனைத்து வசதிகளோடு பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. யாரையும் கம்பல் பண்ணல. கிரிக்கெட் ஹாக்கி பிளேயர்ஸ் அனைவருக்கும் வந்து பார்க்கலாம். எஸ்டிஐடி இருக்கக்கூடிய மற்ற ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த போட்டிகளை பார்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். 20 ஸ்டேட்டில் நாங்கள் ட்ரோஃபி எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார். அதோட வெரி சம்டைம் ஆனரபிள் சிஎம்ஸ், ஆனரபிள் கவர்னர்ஸ் அவங்க எல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்க. டெல்லியில் வந்து ஆனரபிள் சென்ட்ரல் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் அவங்க தான் வந்து இந்த ட்ரோஃபி அன்வீல் பண்ணாங்க. 10 நாட்களுக்கு முன்பு இந்தியா ஹாக்கி 100ஓட செலிப்ரேஷனில் பண்ணாங்க. அங்கேருந்து பல மாநிலங்களுக்கு எப்பவுமே ஒரு இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும்போது எல்லா மாநிலத்துக்கும் அந்த கப்பு அனுப்புவாங்க, பாஸ் த ட்ரோஃபியை. அது மாதிரி தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ட்ரோஃபி போயிட்டு வந்தது. எஸ்ஐஆர் அப்புறம் பேசலாம்.